ஹாய், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு போகிற முன்னாடி நம்ம ஒரு சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்னா வந்து ப்ராபபிலிட்டி, ஆட்ஸ், லாக் ஆட்ஸ் அண்ட் ஆட்ஸ் ரேஷியோ. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை பற்றி ஃபுல்லாக ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுமா இல்லையா அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னென்னா வந்து ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட், டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் என்னென்னா வந்து ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் வந்து ஃபேவரபிள். ஸோ நம்ம வந்து ஹெட்ஸ் வரணும்னு நினைக்கிறோம். ஸோ அதான் ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ நியூமரேட்டரில் வந்து ஹெட்ஸ் இருக்குது அண்ட் டினாமினேட்டரில் வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதர் ஹெட் வரும் இல்லாட்டி டெய்ல் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இல்லாட்டி டோட்டல் அவுட்கம்ஸ் என்னென்னா வந்து 2. ஸோ அதனால தான் வந்து டினாமினேட்டரில் வந்து ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இருக்குது. ஸோ 1 divided by 1 plus 1, 1 divided by 2 வந்து 0.5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் என்னென்னா வந்து 0.5. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா 50% சான்ஸ் அது வந்து ஹெட்ஸாக வரும் அப்படின்ட்டு இது சொல்லுது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேவரபிள் ஈவெண்ட் என்ன? டெய்ல்ஸ். ஸோ நியூமரேட்டரில் வந்து டெய்ல்ஸ் வரும், டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் இல்லாட்டி டோட்டல் ஈவெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஈவெண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹெட்ஸு டெய்ல்ஸ் தான் வரும், இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் வராது. ஸோ எந்த ஈவெண்ட் வராது. ஸோ டினாமினேட்டரில் வந்து ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நியூமரேட்டரில் டெய்ல்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். அதுக்கும் வந்து 1 divided by 1 plus 1, 1 divided by 2 is equal to 0.5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸும் வந்து 0.5. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணால் 50% சான்ஸ் அது டெய்ல்ஸாக வரும்ன்ட்டு சொல்லுது. ஸோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் ப்ராபபிலிட்டியோட ஈவெண்ட்ஸை சம் பண்ணிங்கன்னா அது வந்து 1 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் வந்து 0.5, ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 0.5. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது 2 ஈவெண்ட்டு தான் நடக்கும், ஒன்று ஹெட்ஸ் இல்லாட்டி டெய்ல்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சம் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டியோட சில ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாம். ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு 6-sided டைஸ். ஸோ ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் நம்ம ஒரு டைஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டைஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while throwing a 6-sided டைஸ். ஸோ இங்கே என்ன நம்ம ஃபேவரபிள் ஈவெண்ட், நம்ம என்ன ஈவெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறோன்னா வந்து ஒரு டைஸை த்ரோ பண்ணால் அது 1ன்னு வரணுன்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நியூமரேட்டரில் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் இல்லாட்டி டோட்டல் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு டைஸை த்ரோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வரும்? ஸோ ஒன்று 1 வரும், இல்லாட்டி 2 வரும், 3 வரும், 4 வரும், 5, 6. ஸோ இந்த 6 ஈவெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் வந்து நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் while rolling a 6-sided dice. ஸோ 6. ஸோ 1 divided by 6 வந்து 0.16. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while throwing a 6-sided dice is equal to 0.16. இதை பர்சன்டேஜாகவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், 16%. ஸோ ஒரு டைஸை நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா 16% சான்ஸ் வந்து அது 1 வரும் அப்படின்ட்டு இது சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆட்ஸோட ஃபார்முலா என்னென்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள். ஸோ நியூமரேட்டரில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் இருக்குது, டினாமினேட்டரில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள். ஸோ ஆட்ஸுக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ரெண்டோட ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் வந்து சேம் தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டிலையும் நியூமரேட்டரில் வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட், ஆட்ஸ்லையும் வந்து நியூமரேட்டரில் பார்த்திங்கன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஆட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து டினாமினேட்டரில் நாட் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இந்த டினாமினேட்டர் மட்டும் தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஆட்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்திங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள். ஸோ ஆட்ஸ் வந்து என்ன வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் அதை வந்து Pன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள் வந்து 1 - P. ஸோ ஃபேவரபிள்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ஸ்ன்னு வரணும்னு எதிர்பார்த்தா அதுதான் ஃபேவரபிள். நாட் ஃபேவரபிள்னால் நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஹெட்ஸ். ஸோ அதோட ஆப்போசிட் ஈவெண்ட் என்ன? டெய்ல்ஸ். ஸோ நாட் ஃபேவரபிள் வந்து 1 - P. ஸோ நான் சொன்னல ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து சம் பண்ணால் அது வந்து 1ன்னு வரும்ன்ட்டு. ஸோ 2 ஈவெண்ட்டை சம் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ நம்மளோட அதனால தான் வந்து கீழே வந்து 1 - P இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க ஃபார்முலாவில் வந்து ப்ளக் பண்ணிடலாம். ஸோ ஆட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹெட்ஸ். ஸோ இது எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ்னால் என்ன, அதுக்கு நம்ம வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ்னால் ஃபேவரபிள் டிவைடட் பை நாட் ஃபேவரபிள். ஸோ ஹெட்ஸ் தான் நம்மளோட ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ ஹெட்ஸ் தான் நம்மளோட ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். ப்ளஸ் வந்து இக்னோர் பண்ணிங்க. ஸோ ஹெட்ஸ் கமா டெய்ல்ஸ்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டிவைடட் பை 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் வந்து 1 டிவைடட் பை 2 ஆர் 0.5. ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹெட்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸ். ஸோ நம்ம வந்து ஹெட்ஸ் எதிர்பார்க்கலன்னா என்ன ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வரும், டெய்ல்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹெட்ஸ் ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ ஃபேவரபிள் என்ன, டெய்ல்ஸ், டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் என்ன, ஹெட்ஸ் ப்ளஸ் டெய்ல்ஸ். ஸோ ஹெட்ஸ் கமா டெய்ல்ஸ். ஸோ 2 ஈவெண்ட் நடக்கும். ஸோ இதுக்கும் வந்து 1 டிவைடட் பை 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸோட வேல்யூ வந்து 1/2 ஆர் 0.5. ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹெட்ஸ் வந்து 1/2 ஆர் 0.5. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ இந்த ஆட்ஸ் ஆஃப் ஹெட்ஸில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 டிவைட் பை 2 டிவைட் பை 1 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0.5 டிவைட் பை 0.5 இஸ் ஈக்குவல் டு 1/1 ஆர் 1:1. ஸோ ஆட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு காயினை வந்து 2 வாட்டி டாஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஹெட்ஸ் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுது, அண்ட் இன்னொரு வாட்டி வந்து டெய்ல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் 1:1. ஸோ இங்கே வந்து ஆட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதர் ஹெட்ஸ் வரும் இல்லாட்டி டெய்ல்ஸ் வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஆட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 1:1. ஸோ ஒரு காயினை வந்து நீங்கள் 2 வாட்டி டாஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ஹெட்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice, இதை வந்து கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்க ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூஸை ப்ளக் பண்ணலாம். ஸோ பி ஆஃப் ஃபேவரபிள், இங்கே என்ன ஃபேவரபிள் என்ன, கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. அதனால் நியூமரேட்டரில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள். நாட் ஃபேவரபிள்னா என்ன, நியூமரேட்டரோட ஆப்போசிட் ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided diceன்னு போட்டுடணும். ஸோ மேலே வந்து ஃபேவரபிள், கீழே வந்து நாட் ஃபேவரபிள். ஸோ ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice divided by probability of not getting 1 while rolling a 6-sided dice. So probability of favorable divided by probability of not favorable. ஸோ இந்த ஃபார்முலா தான். ஸோ இப்போ நியூமரேட்டரை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice என்னன்னா வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஃபேவரபிள் ஈவெண்ட் என்ன, கெட்டிங் 1. ஸோ அதனால் நியூமரேட்டரில் வந்து 1 இருக்குது, டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வரும், 1 வரும், 2 வந்து 3 வரும், 4 வரும், 5 வரும், 6 வரும். ஸோ டோட்டல் ஈவெண்ட்ஸ் வந்து 6. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice வந்து 1/6. இப்போ நெக்ஸ்ட் வந்து டினாமினேட்டர் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice என்னென்னா வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 1. ஸோ ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 வரக்கூடாதுன்னு நினச்சா மற்ற என்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அக்கர் ஆகும், 2 வரும், இல்லாட்டி 3 வரும், 4 வரும், 5 வரும், 6 வரும். ஸோ அதனால் இதெல்லாம் தான் நம்மளோட ஃபேவரபிள். அதனால தான் வந்து நியூமரேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து 2, 3, 4, 5, 6ன்னு போட்டிருக்கேன். ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ ஒரு டைஸை த்ரோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 6 அவுட்கம்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து டினாமினேட்டரில் வந்து 6. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 5 டிவைடட் பை 6. ஸோ நியூமரேட்டரில் வந்து 5 ஈவெண்ட் வரும், 5 ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided diceனால் வந்து நியூமரேட்டரில் வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் என்னென்னா வந்து 1 தவிர மற்ற இருக்கிற எல்லாமே தான் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ஸோ 1 தவிர மற்ற இருக்கிற எல்லா ஈவெண்ட் எவ்வளோ ஈவெண்ட் இருக்குது, 5 ஈவெண்ட் இருக்குது, 2, 3, 4, 5, 6. ஸோ அதனால் 5 டிவைடட் பை டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் ஈவெண்ட்ஸ் ஆர் டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ 6. ஸோ 5/6. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம் இந்த ஆட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த வேல்யூஸை ப்ளக் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice வந்து 1 divided by 6 divided by probability of not getting 1 while rolling a 6-sided dice வந்து 5/6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னா வந்து 1 divided by 5.
ஸோ 1 டிவைடட் பை 5 வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வந்து 1:5. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம்னா வந்து odds of getting 1 when rolling a 6-sided dice வந்து 1:5. நம்ம ஒரு டைஸை வந்து 6 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணால் அதில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து 1 வந்து வரும் அப்படின்னு இதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லாக் ஆஃப் ஆட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லாக் ஆஃப் ஆட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆட்ஸ் ப்ரீவியஸாக வந்து நம்ம ஆட்ஸை பற்றி பார்த்தோம். ஆட்ஸோட வேல்யூவில் வந்து நம்ம வந்து லாக் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து லாக் ஆஃப் ஆட்ஸ். எதுக்கு வந்து ஆட்ஸோட வேல்யூவில் வந்து நம்ம லாக் அப்ளை பண்ணுறோம், லாக் ஆஃப் ஆட்ஸ் எதுக்கு தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice வந்து நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து 1:5. ஒரு டைஸ் வந்து நீங்கள் வந்து 6 வாட்டி வந்து த்ரோ பண்ணிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக 1 வந்து ஒரு வாட்டி வரும். அதுதான் இது சொல்லுது 1:5. ஸோ அதுதான் அந்த க்ரீன் கலர் போர்ஷனில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமிச்சிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் கலர் போர்ஷன் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கேன்னா வந்து ஆட்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆப்போசிட் ஈவெண்ட்டை வந்து நான் இப்போ கேல்குலேட் பண்ணுறேன். ஆட்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் ஒன்ஸ் while rolling a 6-sided dice. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ஸோ இது வந்து அகெயின் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட் ஈவெண்ட்ஸ். ஸோ அதுதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice என்னென்னா வந்து 5/6. அது நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம். ப்ரீவியஸ் இதில் பார்த்திங்கன்னா அது டினாமினேட்டரில் இருந்தது. இந்த இதில் பார்த்திங்கன்னா அது வந்து நியூமரேட்டரில் இருக்குது. டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ 1/6. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 5/1 ஆர் 5:1 ஆர் 5. ஸோ ஆட்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice வந்து 5:1 ஆர் 5ன்னு சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா ஒரு டைஸை வந்து 6 டைம்ஸ் த்ரோ பண்ணும்போது அதில் வந்து 5 வாட்டி வந்து 1 வராது, லாஸ்ட் டைம் மட்டும் 1 வரும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் வந்து 5:1. ஸோ நம்ம இப்போ என்ன காமிச்சிருக்கோன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இதோட ஆப்போசிட் ஈவெண்ட்டை வந்து ஆட்ஸ் மூலிமா காமிச்சிருக்கோம். ஆட்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ ரெண்டுமே வந்து சிமிலர் ஈவெண்ட்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கெட்டிங் 1 while rolling a 6-sided dice, லெஃப்ட் சைடில் வந்து கெட்டிங் 1 while rolling a 6-sided dice, ரைட் சைடில் வந்து நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice. ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 0.2, ரைட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 5. ஸோ odds of getting 1 while rolling a 6-sided dice ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.2. இதோட ஆப்போசிட் ஈவெண்ட்டோட வேல்யூ odds of not getting 1 while rolling a 6-sided dice இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து சேம் ஸ்கேல் இல்லை, பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து சிமிலர் ஈவெண்ட்ஸ், பட் என்னென்னா வந்து ஆப்போசிட் ஈவெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து இந்த ஆப்போசிட் ஈவெண்ட்ஸோட வேல்யூ வந்து சேம் ஸ்கேலில் வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாக் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஃபைனலாக கிடச்சிருக்க வேல்யூ மேலே வந்து லாக் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ லாக் ஆஃப் 0.2 என்ன கொடுக்குன்னா வந்து -0.69 அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து லாக் ஆஃப் 5 என்ன கொடுக்குன்னா வந்து 0.69. ஸோ இப்போ வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுது. ஏன்னா வந்து இந்த ரெண்டு ஆப்போசிட் ஈவெண்ட்ஸோட வேல்யூ வந்து அதோட வேல்யூஸ் வந்து சேம் ஸ்கேலில் இருக்குது. ஸோ ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice வந்து நம்ம லாக் ஆஃப் ஆட்ஸ் கெட்டிங் 1 while rolling a 6-sided diceன்னு கேல்குலேட் பண்ணோம். அதோட வேல்யூ வந்து -0.69. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் 1 while rolling a 6-sided dice வந்து நம்ம லாக் ஆஃப் ஆட்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் 1 while rolling a 6-sided diceன்னு கேல்குலேட் பண்ணோம். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 0.69. ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் வந்து ஆப்போசிட் ஈவெண்ட்ஸ். இப்போ அதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து சேம் ஸ்கேலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து -0.69, இன்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.69. ஸோ நம்ம லாக் ஆட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இன்ஃபர் பண்ண முடியுது. அதாவது எப்படி அந்த வேல்யூ வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு தான் வந்து லாக் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூ ஆஃப் odds in favor and odds not in favor are in same scale அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்ஸ் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். ஸோ ஆட்ஸ் ரேஷியோவில் வந்து நம்ம லாக்லாம் அப்ளை பண்ணல. ஆட்ஸ் ரேஷியோ என்னென்னா வந்து ரேஷியோ ஆஃப் 2 ஆட் ஈவெண்ட்ஸ். ஸோ நியூமரேட்டரில் வந்து ஆட் ஈவெண்ட் 1, டினாமினேட்டரில் வந்து ஆட் ஈவெண்ட் 2ன்னு இருக்குது. ஸோ ஆட்ஸ் ரேஷியோ எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது எக்ஸ்போஷர் அண்ட் அவுட்கம் உள்ளே இருக்க மெஷரை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த எக்ஸ்போஷர் அண்ட் அவுட்கம் எதுக்கு தேவை, எதுக்கு வந்து நம்ம இது மாதிரி ஆட்ஸ் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் என்னென்னா வந்து ஸ்மோக்கிங் குரூப், இன்னொரு குரூப் என்னென்னா வந்து நான் ஸ்மோக்கிங் குரூப். ஸோ அந்த ஸ்மோக்கிங் குரூப்க்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கேன்சர் இருக்குது, ஒரு சில பேருக்கு கேன்சர் இல்லை. அண்ட் நான் ஸ்மோக்கிங் குரூப்லேயும் வந்து ஒரு சில பேருக்கு கேன்சர் இருக்குது, ஒரு சில பேருக்கு கேன்சர் இல்லை. ஸோ இதுதான் வந்து 2 குரூப். ஸோ ஒரு குரூப்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ்டு குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஸ்மோக்கிங்க்கு வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகியிருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து கண்ட்ரோல் குரூப், அவங்க வந்து ஸ்மோக்கிங்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ அதோட டேபிள் வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்மோக்கிங் வந்து இருக்குது அண்ட் லங் கேன்சர் வந்து மேலே இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் எஸ் அண்ட் லங் கேன்சர் எஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. ஸ்மோக்கிங் எஸ் அண்ட் லங் கேன்சர் நோ பார்த்திங்கன்னா வந்து 117. ஸோ டோட்டலாக 117 பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஸ்மோக்கிங் நோ அண்ட் லங் கேன்சர் எஸ். ஸோ ஸ்மோக் பண்ணாதவங்களில் வந்து 6 பேருக்கு வந்து லங் கேன்சர் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்கேன். அண்ட் ஸ்மோக் பண்ணாதவங்கள வந்து லங் கேன்சர் இல்லாதவங்க வந்து 210 பீப்புள் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இங்கே ஆட்ஸ் ரேஷியோ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா வந்து ஸ்மோக்கிங்க்கும் லங் கேன்சருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணால் லங் கேன்சர் வர சான்ஸுக்கும் ஸ்மோக்கிங் பண்ணாமல் லங் கேன்சர் வர சான்ஸுக்கும் உள்ளே இருக்க அந்த ஆட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது டீட்டெயிலாக இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆட்ஸ் ரேஷியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேஷியோ ஆஃப் 2 odds, odd event 1 divided by odd event 2. ஸோ odd event 1 இங்கே என்னென்னா வந்து if a person smokes, odds that they have cancer, அதுதான் வந்து நம்மளோட odd event 1. and odd event 2 என்னென்னா வந்து if a person does not smoke, odds that they will have cancer, இதுதான் நம்மளோட odd event 2. ஸோ odds ரேஷியோவில் வந்து odd event 1 divided by odd event 2. ஸோ நம்ம இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ odds ரேஷியோவில் இருக்க அந்த நியூமரேட்டர் if a person does not smoke, odds that they will have cancer, இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆட் ஈவெண்ட் 1 என்னென்னா வந்து பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் ஹேஸ் கேன்சர். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆட்ஸோட ஃபார்முலா வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம். ஸோ ஆட்ஸ் ஆஃப் பர்சன் ஸ்மோக்கிங் அண்ட் ஹேவ் கேன்சர் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்னா வந்து ஆட்ஸ் ஆஃப் P divided by 1 minus P. ஸோ இல்லாட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் என்னென்னா வந்து P. ஸோ P என்ன இங்கே வந்து என்னென்னா வந்து பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் ஹேஸ் கேன்சர். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள் என்னென்னா வந்து 1 minus P. அது என்னென்னா வந்து பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர். ஸோ 2 வேல்யூ இப்போது நம்மளுக்கு வந்து P and 1 minus P கிடச்சிருக்கு. இதை வந்து ஆட்ஸோட ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா P divided by 1 minus P. ஸோ அது எப்படி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா வந்து பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் ஹேஸ் கேன்சர் டிவைடட் பை பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர். ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆட்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தோம். இங்கே வந்து நம்ம லாக் ஆட்ஸ் யூஸ் பண்ணல, ஆட்ஸோட ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஆட்ஸோட ஃபார்முலாவில் வந்து P divided by 1 minus P இருந்தது. இங்கே P என்ன 1 minus P என்னன்றதை நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் ஹேஸ் கேன்சர். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிள் மூலமா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் ஹேஸ் கேன்சர். ஸோ ஸ்மோக்கிங் வந்து எஸ் அண்ட் லங் கேன்சரும் வந்து எஸ். ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் எஸ் அண்ட் லங் கேன்சர் எஸ். ஸோ பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு லங் கேன்சரும் இருக்குது. அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து 23 பேர் இருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் ஹேஸ் கேன்சர் வந்து 23. டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து P ஆஃப் பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர். ஸோ இந்த டேபிளில் வந்து பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து கேன்சர் இல்லை. அந்த எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து 117. ஸோ அதனால தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்சன் ஸ்மோக்ஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர் வந்து 117. ஸோ இப்போது ஃபைனல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா வந்து probability of person smokes and has cancer divided by person smokes and does not have cancer. So is equal to 23 divided by 117. So odd event 1, அதாவது if a person smokes, odds that they will have cancer, இதோட வேல்யூ என்னன்னா வந்து 23 divided by 117. அது இந்த 23 divided by 117 எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்றதை வந்து இங்கே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ ஆட்ஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் த வேல்யூஸ் ப்ரெசென்ட் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிளில்.
ஸோ ஆட்ஸ் ரேஷியோவில் வந்து நியூமரேட்டரில் இருக்க அந்த ஆட் ஈவெண்ட் ஒன்னோட வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டரில் இருக்க அந்த வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து இஃப் அ பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் ஆட்ஸ் தட் தே வில் ஹேவ் கேன்சர், இந்த வேல்யூவை தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இதுதான் நம்மளோட ஆட் ஈவெண்ட் 2. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஆட் ஈவெண்ட் 2 வந்து பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் ஹேஸ் கேன்சர். ஸோ இப்போது நம்ம ஆட்ஸோட ஃபார்முலா வந்து இதுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆட்ஸோட ஃபார்முலா என்னென்னா வந்து ஃபேவரபிள் டிவைடட் பை நாட் ஃபேவரபிள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபேவரபிள். ஸோ பி டிவைடட் பை 1 மைனஸ் பி. ஸோ இதில் பி என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள். என்ன இங்கே ஃபேவரபுளாக இருக்கணும்னா வந்து பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் ஹேஸ் கேன்சர், அதுதான் பி. அண்ட் இதோட நாட் ஃபேவரபிள் ஈவெண்ட் 1 மைனஸ் பி, அது என்னென்னா வந்து பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர், இதுதான் வந்து நம்மளோட நாட் ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ இப்போ பி டிவைடட் பை 1 மைனஸ் பி. ஸோ இதில் பி என்ன 1 மைனஸ் பி என்னன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இதை ஜஸ்ட் அதை ஃபார்முலாவில் வந்து ப்ளக் பண்ணலாம். ஸோ பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் ஹேஸ் கேன்சர் டிவைடட் பை பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர். ஸோ நியூமரேட்டரில் வந்து பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் ஹேஸ் கேன்சர் டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர் இருக்குது. ஸோ எப்படி நியூமரேட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிள் மூலமா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணலை அண்ட் அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது. அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் நோ அண்ட் லங் கேன்சர் எஸ். ஸோ 6 பேர் இருக்காங்க. அண்ட் பர்சன் டஸ் நாட் ஸ்மோக் அண்ட் டஸ் நாட் ஹேவ் கேன்சர். ஸோ ஸ்மோக்கிங் நோ அண்ட் லங் கேன்சர் நோ. ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா வந்து 210 பீப்புள் இருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் வந்து 6 அண்ட் டினாமினேட்டர் வந்து 210. ஸோ ஆட் ஈவன் 2 if a person does not smoke odds that they will have cancer, இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா வந்து 6 டிவைடட் பை 210. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது 2 ஆட் ஈவெண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆட் ஈவெண்ட் 1 அண்ட் ஆட் ஈவெண்ட் 2. ஸோ ஆட் ஈவெண்ட் 1 என்னென்னா வந்து if a person smokes odds that they will have cancer, அண்ட் ஆட் ஈவெண்ட் 2 என்னென்னா வந்து if a person does not smoke odds that they will have cancer. ஸோ இதோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 23 டிவைடட் பை 117 டிவைட் பை 6 டிவைட் பை 210. இதோட வேல்யூ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா அதோட வேல்யூ வந்து 6.8 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 6.8 வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா there is 6 point higher odds of cancer in smokers compared to non-smokers. இதுதான் வந்து சொல்ல வருது. ஸ்மோக்கிங் குரூப்பையும் நான் ஸ்மோக்கிங் குரூப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்மோக்கிங் குரூப்புக்கு வந்து 6.8 டைம்ஸ் ஹையர் சான்ஸ் வந்து கேன்சர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆட்ஸ் ரேஷியோ வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதனால தான் வந்து நம்ம ஆட்ஸ் ரேஷியோ யூஸ் பண்ணி இந்த அப்சர்வேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தோம், ஆட்ஸ் பார்த்தோம், லாக் ஆட்ஸ் பார்த்தோம் அண்ட் ஆட்ஸ் ரேஷியோ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.